மதுரை மத்திய சிறை கைது நம்பர் 9658. ஒரு 25 வயசு இளைஞனை சிறையில அடைக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவரு நாட்டையே கவிழ்க்க நினைச்சாரு அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் எந்த வருஷம் அப்படின்னா 1949 வருஷம். நம்ம சுதந்திரம் அடைஞ்சு 2 வருஷம் தான் ஆனது. 1952 அந்த இளைஞனுக்கு தூக்கு தண்டனையும் அரசு கொடுத்துச்சு. அதை எதிர்த்து எவ்வளவோ வழக்கு போட்டாங்க. அந்த இளைஞன் தன்னுடைய வாழ்நாள்ல 80 ஆண்டுகளுக்கும் மேல அரசியல் வாழ்க்கையா கழிச்சாரு. ஆனா அவரு இதுவரைக்கும் ஒரு எம்பியோ ஒரு எம்எல்ஏவோ ஒரு கவுன்சிலரா கூட ஆனதில்ல. இப்படிப்பட்ட ஒரு அரசியல் தலைவர் யார் தெரியுமா? அவர் தான் நவீன கக்கன், எதிரிகளே இல்லாத தலைவர் அப்படின்னு சொல்லப்படுற நல்லக்கண் அவர்கள் தான். இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சியோட மூத்த தலைவர் நல்லக்கண்ணு இப்ப உயிரிழந்திருக்காரு. தலைவர் நல்லக்கண் அவர்களுக்கு தமிழக அரசு தகைசால் விருது வழங்கி பெருமைப்படுத்திருக்காங்க. சிறு வயதிலேயே அவரு ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள்ல பயங்கரமா பங்கு பெற்றாரு. 1943 அவருக்கு 18 வயசு தான் ஆச்சு. அந்த வயசுல தான் அவர் இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சியில சேர்ந்தாரு. 18 வயசுல இருந்து தொடங்கிய போராட்டங்கள் அவருடைய இறுதி மூச்சு வரை போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருந்துச்சு அவரோட வாழ்க்கையில. 1945 ஆண்டு 2ஆம் உலகப் போரோட முடிவுக்கு பின்னாடி நம்மளுடைய நாடு பயங்கரமான பஞ்சத்துல அடிபட்டு இருந்துச்சு. அப்படிப்பட்ட பஞ்சத்துல நிறைய அரசு அதிகாரிகள் உணவுப் பொருட்கள் எல்லாம் பதுக்கி வச்சாங்க. அதற்கு எதிராக அவர் அப்ப ஒரு பத்திரிகை நிருபராக இருந்தாரு. அந்த பத்திரிகையில எழுதினாரு. அதை சுற்றி காட்டி அந்த உணவுப் பொருட்கள் வெளியே கொண்டு வர வச்சு மக்களுக்காக கொடுத்தாரு. இப்படிப்பட்ட தலைவரோட ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு நம்ம எல்லாம் வேண்டிக் கொள்வோம்.